கோலத்தை விட என் கோலம் அழகா இருக்குல்ல? அட ஆமாடி, நீ போற கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ எங்க சும்மா ஏதோ 2 புள்ளி வச்சுட்டு போயிடுறா. ஆனாலும் உங்க அளவுக்கு என்னால கோலம் போட முடியாதுக்கா. நீங்க தான் ரொம்ப பெரிய டிசைனா போடுறீங்க. அட எனக்கு பல வருஷம் பழக்கண்டி. அதெல்லாம் அப்படிதான். அக்கா, நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல. எனக்கும் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. அது என்னதுக்கா? ஆரவ் தம்பி நம்ம கிட்ட வந்து பேசாத வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம வெளிப்படையா பேசிக்கவே இல்லைங்கிறது தான். ஆமாக்கா, அதுக்கு என்ன பண்றது? வெளியில சொன்னா யார் நம்புவாங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருந்திருக்கு, எனக்கும் இருந்திருக்கு. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுட்டேமா, இந்த பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்து சரி பண்ண முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு பெரியவங்க சும்மா சொன்னாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான்க்கா. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவோம். சரி ஆரவ், எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டீங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? அடுத்து என்ன பண்றதுங்கிறத பத்தி மறுபடியும் பேசிதான் முடிவு பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். முதல்ல இது ஒரு பிரச்சனையா இல்லையாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்றேன்? நமக்கு நடக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் நடக்கும். நம்ம பிள்ளைங்க பாடாப்படுறா, அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுங்களுக்கு பிள்ளை நடக்காதா என்ன? ஒருவேளை அவங்க இதெல்லாம் இக்னோர் பண்றாங்களோ என்னமோ. ஆனா மீரா, இதெல்லாம் இக்னோர் பண்ணதான் பெருசாகும். அப்பா, இதெல்லாம் நம்ம வீட்ல மட்டும் நடக்கல தானே? இல்லம்மா. சரி, இந்த பிள்ளைய பார்க்க தான் ரொம்ப பயமா இருக்காரு. இந்த பிள்ளைக்காவது ஏதாவது சீக்கிரம் பண்ணிடா. அடடடா, இந்த சாயந்தரம் வேலை இப்படிதான் பவர் கட் ஆகும். வீட்டுல மாவு அரைச்சிட்டு இருந்தேன் பாருங்க, அப்படியே வர வேண்டியதா போச்சு. ஆமாமா, வீட்டுல பவர் கட் ஆனா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. சரி, பார்க்க பக்கம் போறதுக்கு பதிலா ஏதாவது கடைகணிக்கு போலான்னு இந்த பக்கம் வந்தேன். நம்ம எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், பார்த்து பேசிக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா ஆரவ் அண்ணே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சது. ஓ, நீங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில இருக்கீங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க மட்டும்தான் இந்த விஷயத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டோம். ஒரு வழியா இதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். அட ஆம்பளைங்க வீட்டுல இல்லாத நேரம் கூட சமயத்துல நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வருது. நம்ம பயப்படாம எல்லாத்தையும் சமாளிச்சோனாலே நம்ம பாதி ஜெயிச்சிடலாம். என்னக்கா மறந்துட்டு பேசுறீங்க? நம்ம பயந்தாலும் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம மறக்க கூடாது. எவ்வளவு தைரியமா தான் இருக்க முடியும் சொல்லுங்க. நான் கூட ஆரவ் கிட்ட சொன்னேன், இந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாம், இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட வேணான்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த வீட்டை விட்டு போனாலும் இன்னொரு ஆளுங்களும் இங்க வரதான் போறாங்க, அவங்களும் இதே கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதுக்கு நம்மளே இது என்ன ஏதுன்னு பார்த்து தீர்த்துட்டு போயிடலாமே தான். உண்மையிலே அவருக்கு ரொம்ப பெரிய மனசுதான். அப்புறமா ராத்திரி வேலையில வந்து எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கேயே இன்னும் கொஞ்சம் பேசலாம். எல்லாம் கடவுள் தான் நமக்கு வழி காட்டுவார். ஓகே, நம்ம இங்க எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கோம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேத்து நான் உங்கள்கிட்ட பார்க்ல வச்சு பேசுறதை பத்தி எல்லாரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு பண்றது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை எப்படியா தடுத்து தான் நிறுத்தணும். வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. ஏன்பா, நம்மளுக்கு இந்த வீட வாடகைக்கு விட்டானே, அந்த ஓனர்கள்ட்ட எல்லாம் போய் விசாரிச்சா என்ன? ஆமா, ஓனர்ட்ட பேசிட்டாலும் வீட்டை விட்ட நாள்ல இருந்து அந்த ஆளை காணும் தானே எல்லாருமே தேடி ஓஞ்சு போய் இப்படி உட்காந்துருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சார், ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கலாமா? இங்க நம்ம வீட்டுல ஏதோ டிஃபரெண்டா நடக்குதுன்னு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்கல்ல. ஏங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் வேணாமா? இங்க வந்து என்ன பண்ண நமக்கு நடக்கிறதே வந்து ஏதோ பேய் பிசாசு பூதம் மாதிரி இருக்கு. இதை நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்ன? பேசாம சேனல்ல சொல்லிடலாம். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான், வந்து ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லி டிவில எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டோம்னா நம்ம வீட்டை பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும். அது சரி, இந்த வீட்டை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் போய் நம்ம சொன்னாலே நம்ம வீட்டுல தாம் தூம்னு சத்தம் வருது. மீடியாவுக்கு போனா அவ்வளவுதான். சரி, அப்ப வேற என்னதான் பண்றது? சரி, நீங்க சொன்ன எல்லா யோசனையிலுமே எதுவுமே வந்து நம்மளுக்கு சாதகமா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். என்ன நடக்குது, எப்போ நடக்குது, எந்த மாதிரி சூழ்நிலையில நடக்குதுங்கிறத நம்ம முதல்ல நோட் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டா சொன்னீங்க பாஸ். முதல்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம எல்லாரும் நோட் பண்ணி ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். சரியா சொன்னீங்க தம்பி. இது மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு ஏதாவது தெரியும். சரி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த பில்டிங்ல இருக்கிற மற்ற ரெசிடென்ட்ஸ்க்குலாம் நம்ம இன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆக்ஷன் எடுத்தாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அண்ணே. முதல்ல நம்ம என்னன்றத கண்டுபிடிப்போம். ஒரு வெளியே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பாட்டி, நித்யா, வாமா வாமா. என்ன பாட்டியை பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க போல? ஆமா பாட்டி, ஒரே எக்ஸாம் அது இதுன்னு ஒரு டைம் போயிடுச்சு. இப்பதான் நான் ஃப்ரீ ஆனேன், அதான் உங்களோட இருக்கலான்னு வந்திருக்கேன். என்ன பேத்தி இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு நம்மளோட இருக்க வந்திருக்கா? வீட்டுல வேற 1008 பிரச்சனை இருக்கே. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா கூட பாட்டி வீட்டுக்குலாம் போக கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன், இந்த ஆனுவல் லீவுக்கு நான் பாட்டியோட தான் இருப்பேன்னு. இந்த 2 மாசமும் உங்க கூட இருக்கலாம் தான் பாட்டி நான் வந்திருக்கேன்.
அடடே, நம்ம நித்யா குட்டி எப்பமா வந்த? நான் எப்ப போறேன்னு கேளுங்க தாத்தா. 2 மாசம் கழிச்சு தான் போறேன். உங்களோட ஜாலியா இருக்கலாம் தான் வந்திருக்கேன் தாத்தா. என்ன லட்சுமி, பேத்தி நம்ம கூட இருக்க வந்திருக்கிறாப்லையா? நான் அதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன பாட்டி, நான் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் இப்படி சோகமா இருக்கீங்க. நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, பேத்தி வருத்தப்படக்கூடாதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன உடனே நாங்க வாய் அடிச்சு போயிட்டோம். அதான் அப்படி பார்த்தோம். என்னமோ பாட்டி, நீங்க முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டீங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்னங்க பண்றது, பேத்தி நம்ம கூட இருக்கலாம்னு ஆசையா வந்திருக்கா. அவள்கிட்ட எப்படி நம்ம நிலைமை எழுத்து சொல்லி திருப்பி அனுப்புறது? லக்ஷ்மி, பேத்தி எந்த நிலையிலையும் பயப்படாம கோவப்படாம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. பேத்தி சந்தோஷமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. கடவுள் இருக்காரு. என்ன நீங்க மீட்டிங்ல 2 பேரும் வரல போல இருக்கே? ஆமாப்பா, அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை. குமார் சார் வந்து ஆஃபீஸ் போயிட்டாராம். சரி, ஓகே. டெய்லி நடக்கிறத நம்ம நோட் பண்ணணும். சண்டை, சிரிப்பு, கோவம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதையும் நோட் பண்ணணும். சண்டை, சிரிப்பு, அழுக எப்போ வருதுன்னு யாருக்குப்பா தெரியும்? அந்த டைமில் புக் எடுத்து நோட் பண்ணிட்டா இருப்பாங்க. ஏன் தம்பி, பின்னாடி உட்காந்து யார்கிட்ட அடிக்க தெரியுதே, இதை விட வேற நல்ல யோசனை நீ சொல்ல பார்க்கலாம். அது தெரிஞ்ச நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்குறேன். அப்போ ஆரவண்ண சொல்றது பேசாம கேளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு புக் எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி தான் ஆகணும். இங்க குடி எடுக்கணும்ல நிம்மதியா. சரி தம்பி, இனிமே எல்லாத்தையும் நோட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம், சரியா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன், உங்களை நான் தானா நடக்கும் போது தான் எழுதி வைக்க சொன்னேன். நீங்க பாட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும். நாங்கள் ஏன் நடுராத்திரி சுகா எடுக்க போகிறோம்? சத்தியமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல வாய்ப்பே இல்லை. என்ன மீறி ஏதாவது நடந்ததுன்னா எழுதி வைக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். இங்க பாருங்கப்பா, இது நம்மளோட வீடு. நம்ம எல்லாரும் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். இது நம்ம எல்லாரோட பிரச்சனையும் கூட. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இதை சீக்கிரமா சரி பண்ண முடியும். சரியா சொன்னீங்கம்மா. நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமா இந்த அபார்ட்மெண்ட்ல வாழணும். எது வந்தாலும் சேர்ந்தே சமாளிப்போம். என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது.